அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. 2 நாளாகமம் 7 அதிகாரம் 14 வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். வேத வசனம் நமக்கு ஒரு வித்தியாசமான வெற்றியை வழங்குகிறது. அது வல்லமையால் அல்ல, நம் தாழ்மையால் உண்டாகிறது. தாழ்மை என்பது பலவீனம் அல்ல, அது நமது மறுசீரமைப்பிற்கான துவக்கம். தேவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க தொடங்கும் போது உண்மையான வெற்றி தொடங்குகிறது. தேவனுடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தும் போது அவர் ஆசீர்வாத மழையை பொழிவார். நமக்காக மட்டும் ஜெபிப்பதற்கு பதிலாக நமது குடும்பங்கள், நமது சமூகங்கள், நமது தலைவர்கள் மற்றும் தேசங்களுக்காக தேவனிடம் பரிந்து மன்றாடுவோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எமக்கு தாழ்மையை கற்றுத்தந்து உம்மிலே உண்மையான ஐஸ்வர்யம், கனம், ஜீவனை கண்டடைய உதவும். சுயநல ஜெபங்களை ஒதுக்கிவிட்டு மற்றவர்களுக்காக பரிந்து பேச வழிநடத்தும். நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் தேசத்தை குணப்படுத்தி நிலை பெற கிருபை செய்யும். உமது நேரத்தில் நீர் எங்களை ஆசீர்வதித்து ஒரு ஆசீர்வாதமாக மாற்றும். ஆமேன். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் முன்னேற்றம் உயரத்திற்கு ஏறுவதால் வருவதில்லை, மாறாக தாழ்மையுடன் மண்டியிடுவதால் வருகிறது. அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை தாழ்மையின் மூலம் கிறிஸ்துவில் வெற்றியை கண்டடையுங்கள்.